அச்சிஸ்ட அந்தோணியார் வணக்க மாதம் 24வது நாள். அச்சிஸ்ட அந்தோணியாரும் எஸ்ஸெலினோ என்னும் கொடுங்கோலனும். பதுவா பட்டணத்தார் அச்சிஸ்ட அந்தோணியாருக்கு வெகு மரியாதையும் வணக்கமும் செய்தார்கள். ஆனால் தாழ்ச்சி நிறைந்த அந்தோணியார் அவர்கள் அப்படி தம்மை மேன்மைப்படுத்துவதால் மன வருத்தப்படுவார். அந்த நகரத்து மேற்றாணியாரும் உயர்ந்த குரு பிரசாதிகளுமே அவருக்கு மரியாதை செய்வதிலும் அவருடைய பிரசங்கங்களை கவனத்தோடு கேட்பதிலும் மற்ற ஜனங்களுக்கு மாதிரிகையாய் இருந்தார்கள். ஜனங்கள் அவரை வாழ்த்தி புகழுவார்கள். அச்சமயங்களில் எங்கேயாவது போய் ஒளிந்து கொள்ள தேடுவார். அப்படி ஒரு நாள் இவர் ஒளிந்து கொள்ளும்படியாய் ஜன சந்தடி இல்லாத வழியாய் போகும்போது ஒரு பெண் பிள்ளை கடின வியாதியாயிருந்த தன் குழந்தையை கரங்களில் ஏந்தி கொண்டு அவருக்கு எதிரில் ஓடி தன் குழந்தையை சௌக்கியப்படுத்த வேண்டும் என்று அழுது மன்றாடினாள். தாழ்ச்சியினால் அச்சிஷ்டவர் அவள் மன்றாட்டை செய்யாமல் இருந்தால் பாரிச வாயுள்ள தன் குழந்தையின் மேல் சிலுவை அடையாளமாவது அவருடைய கையால் வரைய வேண்டும் என்று அவள் வெகு அழுகை பிரலாபத்தோடு கெஞ்சினாள். அந்தோணியார் தாழ்ச்சியினால் நடுங்கி வியாதிக்கார குழந்தையின் மேல் சிலுவை அடையாளம் போடவே குழந்தை முழு சௌக்கியமானதை கண்ட தாய் சர்வேஸ்வரனுக்கும் அந்தோணியாருக்கும் நன்றியறிந்த தோத்திரங்கள் செலுத்தினாள். அவ்விடத்தில்தான் அநேகர் கேட்டுக்கொண்டதின் பேரில் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கங்கள் என்னும் பெயர் கொண்ட பிரசங்க புத்தகம் ஒன்று எழுதினார். அந்நகர்வாசிகளுடைய விசுவாச பற்றுதலையும் அவர்களுடைய நல்ல மனதையும் கண்டு அவர்கள் மட்டில் அன்பு வைத்து அவர்களை தம்மாலான மட்டும் பாதுகாத்து வந்தார். 2ஆம் ஃபிரெட்ரிக் என்பவனுடைய மருமகன் எஸ்ஸெலினோ என்பவன் வேரோனா பட்டணத்தையும் அடுத்த நகரங்களையும் தன் கொடுங்கோன்மைக்கு உள்ளாக்கி எங்கே பார்த்தாலும் கொள்ளையடித்து ஆண் என்றும் பெண் என்றும் பிள்ளை என்றும் பாராமல் எல்லாரையும் பிடித்து சித்திரவதை செய்து சொல்லிலடங்காத அநியாய அக்கிரமங்களை நடத்தி வந்தான். பதுவா நகர்வாசிகள் அந்த கொடிய வேதனைகளில் தாங்கள் அகப்படாதபடி தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அந்தோணியாரை மன்றாட அச்சிஷ்டவர் தனியே ஜபங்களும் தபசுமே அவருக்கு துணையாயிருக்க வேறு ஆயுதம் ஒன்று மன்னியில் வேரோனா பட்டணம் சென்று கொடுங்கோலனை பார்க்க வேண்டும் என்று கேட்டார். அவனுக்கு முன்பாக கொண்டு போய் விடப்பட்ட போது தைரியமாய் அவனை நோக்கி, கொடிய நிஷ்டூரனே, கடவுளின் சத்ராதியே, வெறி கொண்ட நாயே, கிறிஸ்தவர்களுடைய மாசற்ற இரத்தத்தை எத்தனை காலம் சிந்த போகிறாய்? கடவுள் உனக்கு நியமித்திருக்கும் ஆக்கினைகளுக்கு நீ தப்பித்துக் கொள்ள போவதில்லை என்று நீ நிச்சயமாய் அறிந்திரு. உன் அக்கிரமங்களுக்கு தகுந்த ஆக்கினையாகத்தான் இருக்கும் என்று சொன்னார். உடனே அவனை சுற்றிலும் இருந்த அவனுடைய சேவகர் அச்சிஷ்டவரை துண்டு துண்டாய் வெட்ட அவன் தங்களுக்கு கட்டளிடுவான் என்று எண்ணி கத்திகளை தங்கள் கையிலேந்தி தயாராய் நின்றார்கள். ஆனால் கொடுங்கோலன் பயந்து நடுங்கி அச்சிஷ்டவர் பாதத்தில் விழுந்து தன் அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு இனிமேல் அப்படி செய்வதில்லை என்று வார்த்தைப்பாடு கொடுத்தான். அந்தோணியார் பதுவா நகரத்துக்கு திரும்பி போனார். எஸ்ஸெலினோ என்பவனோ தன்னை சுற்றிலும் இருந்தவர்கள் தன்னை இழிவாய் எண்ணுவதை அறிந்து அவர்களை பார்த்து, நீங்கள் ஆச்சரியப்பட்டு என் பேரில் கோபம் கொண்டு என்னை நிந்திக்க வேண்டாம். ஏனெனில் அந்தோணியார் பேசின போது அவருடைய முகத்தினின்று புறப்பட்ட பிரகாசம் என்னிடத்தில் எவ்வளவு பயங்கரம் உண்டாக்கிறதென்றால் அப்போதே நரக பாதாளத்தில் தள்ளப்படுவதாக நினைத்தேன் என்றான். பிறகு கொடுங்கோலன் சில வெகுமதிகளை தன் தூதர் மூலம் கொடுத்தனுப்பி சொன்னதாவது, அந்தோணியார் அவைகளை ஏற்றுக்கொண்டால் உடனே அவரை கொன்று விடுங்கள், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவருக்கு தீங்கு செய்யாமல் திரும்பி வந்து விடுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அந்தோணியார் அவர்களை கண்ட மாத்திரத்தில் அவர்களை கடிந்து அனுப்பிவிட்டார். நடந்த சங்கதியை அறிந்த கொடுங்கோலன் பெருமுச்செறிந்து, அந்தோணியார் சர்வேசனுடைய மனிதர், அவர் என்னை பற்றி என்ன சொல்லுகிறதனாலும் சொல்லட்டும் என்றான். இக்காலத்திலும் வேத விரோதிகள் அநேகர், முக்கியமாய் அஞ்ஞானமடைந்த இந்த தேசத்தில் நம்முடைய வேதத்தை பழித்து இகழ்ந்து நம்மை நிந்திக்கிறவர்கள் அநேகர். ஆயினும் நமது வேதத்தில் நாம் உறுதியாயிருந்து நமக்கு வரப்பட்ட நிந்தை அவமான நஷ்டங்களை தைரியமாய் சகிக்க கடவோம். ஜெபம். மகா மகிமை பொருந்தி அச்சிஷ்ட அந்தோணியாரே, உமது ஜபத்தினாலும் போதனையினாலும் அநேகாயிரம் பிரிவினைக்காரரை மனம் திருப்பினீரே. நாங்கள் முழுவதும் மனம் திரும்பி சர்வேஸ்வரனுக்கு எங்களை என்றென்றைக்கும் கையளிக்கும்படி கிருபை செய்தருளும். ஆமேன். இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியை பதிதருக்காக வேண்டிக் கொள்ளுகிறது. இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லிய ஜபம், பதிதருடைய சம்மட்டியான அச்சிஷ்ட அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.